கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல காலை பொழுதிலே ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுது, வான பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. நாளைக்கு கூட நான் ஒரு வித்தியாசமான தலைப்பிலே ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதனால என்னோடு கூட பேச போகிற செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, மனிதனுடைய சூழ்ச்சியும் தேவனுடைய பாதுகாப்பும். மனிதனுடைய சூழ்ச்சியும் தேவனுடைய பாதுகாப்பு என்ற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் திருப்பிக் கொள்ளலாம் வேத புத்தகத்தை. தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் கவனம் செலுத்த போகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேத புத்தகத்திலே பல வகையான புத்தகங்கள் இருக்கிறது. அதாவது வேத அறிஞர்கள் இல்லாட்டி வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த வேதத்தில் இருக்கிற புத்தகங்களுக்கு ஒவ்வொரு பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தானியேல் என்று சொல்லுகிற புத்தகம் பெரிய தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு புத்தகம். தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று பைபிளில் இருக்கிறது. அதிலே 2 வகையான தீர்க்க தரிசன புத்தகம் இருக்கிறது. ஒன்று சிறிய தீர்க்க தரிசன புத்தகம், இன்னொன்று பெரிய தீர்க்க தரிசன புத்தகம் என்று 2 வகையான தீர்க்க தரிசன புத்தகங்கள் வேத புத்தகத்திலே இருக்கிறது. அப்போ வேதத்தில் இருக்க தீர்க்க தரிசன புத்தகங்களிலே முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாக இந்த தானியேல் புத்தகம் இருக்கிறது. இந்த தானியேல் புத்தகத்தை தானியேல் என்று சொல்லுகிற மனுஷனே எழுதுகிறார். தானியேல் புத்தகத்தை தானியேல் என்று சொல்லுகிற மனுஷனே தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். அப்ப தானியேல் எழுதுகிற இந்த புத்தகத்திலே தானியேல் இந்த புத்தகத்தை எங்கிருந்து எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாபிலோன் என்று சொல்ற இடத்துல, அவர் பாபிலோன் என்ற மாகாணத்தில் இருக்கிற காலத்திலே அவர் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த தானியேல் புத்தகத்திலே மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக தானியேல் கருதப்படுகிறார். இந்த தானியேல் யூதேயா என்று சொல்லுகிற தேசத்திலே இருக்கிற காலத்திலே கிறிஸ்துக்கு முன் 609வது வருஷத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தான் பாபிலோனிய சாம்ராஜ்யம். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு தலைவனாக இருந்தது நேபுகாத் நேச்சர் என்று சொல்கிற ஒரு ராஜா. இந்த நேபுகாத் நேச்சர் என்று சொல்ற ராஜா என்ன செய்கிறான் அப்படி என்றால், அவன் தன்னுடைய படையை அனுப்பி யூதேயாவில் இருக்கிற வாலிபர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறான். என்னத்துக்கு என்றால், இந்த பாபிலோன் ராஜ்யம் அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யம் உலகத்துல அநேக நாடுகளை தன்வசம் வைத்திருந்த ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்துல தலைவனாயிருக்கிற நேபுகாத் நேச்சர் அநேக நாடுகளை அவன் பிடித்து கொண்டாலும் அவனுக்கு முடியாது என்னது எல்லா தேசங்களையும் ஆள்றது. எல்லா தேசங்களையும் ஆள அவனுக்கு முடியாது. அது நிமித்தம் என்ன செய்யறானா, அவன் கேள்விப்படுகிறான் யூதர்கள் என்று சொல்ற ஒரு இனம் இருக்கிறது, இல்லாட்டால் யூதேயா என்று சொல்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. அங்கே இருக்கிற அவர்கள் அறிவாளிகள், திறமைசாலிகள், அழகு உள்ளவர்கள் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டது நிமித்தம் அவன் என்ன செய்யறான், இங்கே இருக்கிற யூதேயா என்று சொல்ற பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்களை அவன் சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறான். அப்படி சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்ட வாலிபர்களில் ஒருவன் தான் யாரு? இந்த தானியேல். இந்த தானியேல் புத்தகத்திலே நாங்க பார்க்கிற போது வாசியுங்கள், 6வது அதிகாரத்திலே தானியேலின் புத்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை கொஞ்சம் வாசியுங்கள். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த சம்பவம் நடக்கிற போது பாபிலோனுக்கு ராஜாவா இருக்கிறது யாருன்னா தரிவு ராஜா. அடிமைத்தனத்துக்கு நேபுகாத் நேச்சர் காலத்துல தான் தானியேல் போனது, ரைட்? இந்த தரிவு ராஜாவுடைய காலத்துல என்ன செய்யுதுன்னா, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்துல என்ன செய்கிறான் இந்த ராஜா, 120 பேரை பிரதானிகளாக ஏற்படுத்துகிறான். எத்தனை பேரை? 120 பேரை பிரதானிகளாக ஏற்படுத்துகிறான்.
அந்த பிரதானிகள் 120 பேரும் கணக்கு ஒப்புவிப்பதற்கு என்ன செய்கிறான் என்று சொன்ன ராஜா முக்கியமான 3 பிரதானிகளை ஏற்படுத்துகிறார். அதிலே முக்கியமான பிரதானிகள் ஒருவனாக யார் வருகிறார்? தானியேல் வருகிறார். தானியேல் பாபிலோனியனா கல்தேயனா இல்ல, புரியுதா உங்களுக்கு? பாபிலோனிய தேசத்திலே பிரதானிகளில் ஒருவனாக வருகிற இந்த தானியேல் யார் அப்படின்னா, அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு யூதன். அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு யூதன். இப்போ இந்த தானியேலுக்கு விரோதமாக, அதாவது இந்த தானியேல் பிரதானிகளில் முக்கியமானவனாயிருக்கிறான். அது மாத்திரமல்ல, தானியேலை ராஜா நினைச்சு கொள்றார். ராஜா நினைக்கிறார் என்னன்னா, தானியேலை பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருக்கிறான். தானியேலை அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடியால் ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா திட்டமிடுகிறான். சொல்லுங்க ராமன். புரியுதா நான் பேசுற காரியம்? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ராஜ்ய பாரத்துல முக்கியமான ராஜாவாக இல்லாட்டி முக்கியமான பிரதானியாக தானியேலை ஏற்படுத்துகிறான். ஏற்படுத்த அவன் நினைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்துச்சு. என்ன இருந்துச்சு தானியேலுக்குள்ள? விசேஷித்த ஒரு ஆவி. இப்போ பாருங்க, தானியேலுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன? தானியேலுக்குள்ள விசேஷித்த தன்மை என்ன? தானியேல் ஒரு தேசத்திலிருந்து, யூதேயா என்று சொல்ற தேசத்திலிருந்து அந்நிய தேசத்துக்கு அடிமையா கொண்டு போன தானியேல் பிரதானிகளுக்கு தலைமை அதிகாரியா வரப்போகிறான். அவன் பிரதானிகளுக்கு தலைமை அதிகாரியாய் அவனை கொண்டு வருவதற்கு ராஜா திட்டமிட்டான். திட்டமிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்துச்சு. புரியுதா? இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி அப்படின்னா, வேதம் சொல்லுது அது தேவனுடைய ஆவியா. யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய ஆவியானவர் இருந்தாருன்னா, நாங்க போகிற எல்லா இடத்திலும் we are the specialist. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால், இந்த ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருப்பாரேயானால், நீங்கள் போகிற இடங்களில், நீங்க செய்யற வேலையில, நீங்க செய்யற எல்லா காரியத்திலும் நீங்க தான் you are a special person. நீங்க தான் விசேஷித்தமான மனுஷன். தானியேலுடைய அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே எல்லா பிரதானிகளை காட்டிலும், எல்லா தலைமை அதிகாரிகளை காட்டிலும் விசேஷித்த நபராக தானியேல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய அறிவு அல்ல, அவருடைய படிப்பு அல்ல, அவருடைய ஞானம் அல்ல, அவனுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் we are the special person மாறணும்னா நாம என்ன செய்யணும்னா, தானியேலுக்குள்ள இருந்த அதே ஆவிய உடைய மனிதர்களாக மாறணும். தானியேலுக்குள்ள ஆவி இருந்தா, நீங்க டீச் பண்றீங்களா உங்க ஸ்கூல்ல you are a special person. ஹல்லேலூயா. நீங்க பிசினஸ் பண்றீங்களா you are a special person. ஹல்லேலூயா. நீங்க என்னவா செய்றீங்களா, நீங்க தன்னை பட்டத சிறந்த மனிதன். ஆமென். ஊழியர் செஞ்சாலும் தான் ஜனங்க சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் விசேஷமான மனுஷன், இந்த ஊழியக்காரன் விசேஷமான மனுஷன். ஏன்னா அவனுடைய பணம் முக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. வாகனம் முக்கியம் இல்லை. சிலர் வாகனத்தை வைத்துக் கொண்டு நாங்க we are the special person காட்டுறாங்க. ஹல்லேலூயா. அது முக்கியம் கிடையாது. ஊழியத்தை ஆரம்பித்த காலத்திலே, நினைக்கிறேன் 2017 வருஷம் நினைக்கிறேன், ஆரம்பித்த காலத்திலே என்னை ஒரு ஊழியக்காரன் சந்தித்தார். 2 பேர் வந்தாங்க என்னை சந்திக்க. என்னிடத்தில் சொன்னார்கள், என்னிடத்தில் அநேக நேரம் கதைத்தார்கள். கதைக்கிற போது எனக்குள்ளே இருக்கிற ஆவியான சொன்னார், அவங்க சொல்றத தெளிவா சொல்ல அப்படின்னாரு. ஆமென். ஹல்லேலூயா. வரமனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவங்க இதுக்கு தான் வராங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் வழியில போயிட்டு, அவங்க வீடு தெரியாது, நான் அங்க உள்ளுக்குள்ள ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தோம். அப்போ ஆண்டவர் அவர் சொல்றாரு, ஆவியான சொல்றாரு, காலை இன்னைக்கு 2 பேர் உன்னை சந்திக்க வருவாங்க, அவங்க இதுக்கு தான் உன்னை சந்திக்க வராங்க, நீ ரெடி ஆயிரு. ஆமென். அப்படி இருக்கும்போது அவங்க வந்தாங்க. ஒரு 10 மணிக்குள்ள நான் போய் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு உட்கார்ந்தோடனே ரொம்ப நேரம் சுத்தி பேசுறாங்க. நான் சொன்னேன் இந்த பாஸ்டர்ஸுக்கு, பாஸ்டர் நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் டிரெக்டா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள ஆயிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னை அழைத்து வந்தது பரிசுத்த ஆவியானவர். இந்த பட்டணத்தை கொண்டு வந்தது பரிசுத்த ஆவியானவர்.
கிழக்கு மாகாணத்துக்கு கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர், இந்த ஊழியத்தை ஸ்தாபித்தது பரிசுத்த ஆவியானவர். அதெல்லாம் ரெடி, எனக்கு ஆயத்தம். ஆமென், ஹல்லேலூயா. எதற்கு நான் என்ன செய்கிறேன்? ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னேன். அவ்வளவு சொன்னார். உடனே இந்த ஊழியத்தை நீங்க நிப்பாட்டணும். உடனே இந்த ஊழியத்தை நீங்க என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். பக்கத்துல சொல்றாரு, இப்படி கையை காட்டி சொல்றாரு, பகைச்சு கொள்ளாதீங்க. எப்படி பகைச்சு கொள்ளாதீங்க? ஆள் பலம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பணபலம் இருக்கு. ஹல்லேலூயா. நான் அவருக்கு கொடுத்த ரிப்ளை என்னன்னா, எனக்கிட்ட ஒரே ஒரு பலம் இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு ஒன் ஆஃப் த பவர் we have. ஹல்லேலூயா. எனக்கிட்ட ஒரே ஒரு பலம் இருக்கு. என்ன பலம் அப்படின்னா, எனக்கு இருக்க ஒரே ஒரு பலம் பரிசுத்த ஆவியினுடைய பலம். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம் பரிசுத்த ஆவியினுடைய பலம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தை நடத்துகிற அந்த பலம் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்திலே கொண்டு சென்ற பலம் அந்த பலம் மட்டும்தான். அதுதான் நிரந்தரமான பலம். ஹல்லேலூயா. எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது, எத்தனையோ ஊழியர்கள் எதிர்த்தார்கள், எத்தனையோ மனுஷர்கள் எழுப்பினார்கள், எத்தனையோ பேர் விரட்ட நினைத்தார்கள். ஹல்லேலூயா. இவனை விரட்டணும் இந்த ஊர்ல இருந்து. ஹல்லேலூயா. ஆனா அழைத்து வந்தவர் உண்மை உள்ளவர். ஏன்னா எனக்குள்ள I have a special spirit. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. தானியேலே இப்ப உயர்வடைய செய்யறதுனால ஏழைய பிரதானிகளுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஜெலசி. என்னது ஜெலசி? ஜெலசினா என்னது? பொறாமை. என்ன வந்துச்சு? பொறாமை. நாம் உயர உயர நமக்கு பின்னைக்கே ஒண்ணு வரும், ஒரு ஆமை. என்ன ஆமை அது? என்ன ஆமை? பொறாமை வரும் பின்னுக்கு. அது வேகமாவும் நடக்காது. ஒரு ஆமை எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும் ஆமை? ரொம்ப மெதுவா நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஆமையும், பொறாமையும் மெது மெதுவா பின்னுக்கே வரும். மெது மெதுவா பின்னுக்கே என்ன செய்யும்? ஆமை வரும். ஹல்லேலூயா. இங்கே தானியேலுக்கு விரோதமாய் அவர்கள் பொறாமை கொண்டு அவங்க என்ன செய்றாங்க? தானியேலை குற்றம் பிடிக்கணும். தானியேல் என்ன செய்யணுமா? குற்றம் பிடிக்கணும். வாசிங்க 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்திரம் தேடினார்கள். கவனிங்க, இப்போ தானியேலை எப்படியாவது குற்றம் பிடிக்கணும். இவன் எப்படி அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து அடிமையா வந்த ஒருத்தர், எப்படி இவன் எங்களுக்கு இவன் அதிகாரியா இருக்கிறோம்? எப்படி இருக்க முடியும் அதிகாரியா? இவனை ஏதாவது குற்றம் பிடிச்சி இவன் பதவியில இருந்து அவனை தூக்கணும். ஆமென். குற்றம் பிடிச்சு பதவியில இருந்து அவனை தூக்கணும். அப்படித்தான் யாருடைய பிளான் அப்படின்னா, தேசாதிபதிகளுடைய பிளான், தேசாதிபதிகளுடைய திட்டம். அவங்க குற்றம் பிடிக்கிறதுக்கு வகை தேடினார்கள். வாசிங்க அடுத்த பகுதி. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஆமென். ஆமென். தேவனுடைய ஆவியுடைய மனுஷனை ஒருவனாலும் குற்றம் பிடிக்க முடியாது. குற்றம் பிடிக்க வகை தேடுவாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஊழியத்துக்கு வரும்போது, இந்த நாவக்குடாக்கு வந்த போது, நான் ஒந்தாச்சிமடம் என்ற கிராமத்திலிருந்து ஊழியத்துக்கு இங்க வந்தேன். வரும்போது இங்க வந்து ஒரு கதையை பரப்பி விட்டுட்டாங்க. என்னது? ஒந்தாச்சிமடத்துல கடன் பிரச்சனை கூட, கடன் வாங்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. அப்படியா? கடன் வாங்கி கடன் கட்ட முடியாததுனால நாவக்குடாக ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. ஹலோ ஊழியத்துல வந்து கடன் கட்டாதனால நாவக்குடாக்கு வரல. ஹல்லேலூயா. ஐயா, எனக்கு ஊழியத்துல ஒந்தாச்சிமடத்துல இருக்கும்போது எனக்கு 28,000 சம்பளம் அந்த நேரம். இப்போ அந்த ஸ்தாபனம் ஒரு ஊழியக்காரன் கொடுக்குற சம்பளம் எவ்வளவு தெரியும்? 50,000. ஆமென். ஒரு ஏக்கர் காணி, ரோட்டோரத்துல ஒரு ஏக்கர் காணி, நல்ல 4 தேங்காய் மரம் நிக்குது. பெரிய ஒவ்வொரு வருஷமும் நல்ல விவசாயம் செய்வேன். என்னது? கத்தரி போடுவேன், வெண்டி போடுவேன், கொச்சி போடுவேன், பைத்த போடுவேன். இதெல்லாம் போட்டு விற்கிறதுக்கு இல்லை, வாங்கி போட்டு அறுவடை செஞ்சு பேக்கில் கட்டி வாசல்ல வச்சிருப்பேன். சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை காலையில வர்ற விசுவாசிகள் எடுத்துட்டு போவாங்க. ஆமாம். இங்க இருந்து கூட நாவக்குடால இருந்து கூட வந்து நம்முடைய ஜனங்கள் அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க? மரவள்ளி கிழங்கு பிடிக்கிட்டு வந்த காலம் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய தோட்டம். ஆசீர்வாதமா தான் கர்த்தர் வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதமா வச்சிருந்தார். இந்த சர்ச்சுக்கு வந்தவங்க தெரியும், சில மலருக்கு வந்து சில மலர் வந்திருக்காங்க இல்லையா? அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமான தோட்டம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ நாவக்குடாவுக்கு போ, நாவக்குடாவுக்கு வந்தா ஒண்ணும் கிடையாது. என்னது? வீடும் இல்லை,
வருமானம் இல்லை, சம்பளம் இல்லை, அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு யாரு கொடுப்பாங்கன்னு தெரியாது. அடுத்த நேரம் சாப்பாடு யாரும் கொடுப்பாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அடுத்த நேரத்தை யாரு போஷிக்க போறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்து 8 வருஷம் ஆயிட்டு. அடுத்த நேர தேவையை யார் போஷிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் போக சொன்னார். ஆண்டவர் வர சொன்னார். ஒரே நாள்ல ரிசைன் லெட்டர் எழுதி, அந்த ரிசைன் லெட்டர் நான் எழுதியிருந்தேன். நான் வந்து 30 ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி விலகுறேன் என்று எழுதியிருந்தேன். அந்த ஸ்தாபனம் சொன்னிச்சு, இல்ல டுடே ரைட் நவ், இப்பொழுதே நீ என்ன செய்யணும், ஸ்தாபனத்தோட்டு விலகணும். கர்த்தர் நடத்தினார். 8 வருஷம் நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்தாபனத்தின் கையில சம்பளம் வாங்கல, இனி வாங்க போறதும் இல்லை. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க. குற்றம் சாட்ட மனுஷன் வாய் நரம் இல்லாத நாக்கு பலத பேசும் இல்லையா? குற்றம் சாட்ட நாவு பலத பேசும். நம்ம உயர உயர ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நம்மளை கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். ஏன் நான் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெலசி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அது வந்து பொறாமையின் ஆவி. நீங்க ஆசீர்வதிக்க சோபா வாங்கி போட்டாங்க வீட்டுல. சோபா எங்க இருந்து வாங்கி இருப்பாங்க? இவங்களுக்கு எங்க இருந்து காசு வந்து சோபா வாங்க? ஹலோ ஹலோ, எங்க கொள்ளடிச்சாங்களோ தெரியல. இது என்னது? ஜெலசி ஸ்பிரிட். அவ்வளவு. இது பொறாமையின் ஆவி. கிறிஸ்தவர்களாக நாம என்ன செய்யணும்? நல்லது பிரதர், குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் எனக்கு உறுப்பினர் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறேன். சில வீட்டுக்கு அனிதா சிஸ்டர் வீட்டுக்கு வந்து பல நாள் இந்த வாரம் கட்டாயம் வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அனிதா சிஸ்டர் கோவிக்கல, அவங்க தொடர்ந்து சேர்ச்சுக்கு வாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள், இந்த வாரம் கட்டாயம் அவங்க வீட்டுக்கு வருவேன் சிஸ்டர். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்க ஆசீர்வாதமா இருந்தா எனக்கு சந்தோஷம். சொல்லுவாங்க என்னது, இந்த பாஸ்டரோட சர்ச்சுக்கு போற ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த ஜெலசி ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, அது பொல்லாத காரியம். பாருங்க, குற்றம் பிடிக்க வகை தேடி குற்றம் பிடிக்க காரணம் இல்லைன்னு விட்டுட்டாங்களா? விடல. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? முகாந்திரம் இல்லாமல் குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் கூடாமல் இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. கவனிங்க, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால், ஃபெய்த்ஃபுல். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால் அவன் மேல் சுமத்த ஒரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மை குற்றம் சாட்ட வகை தேடுவாங்க. ஹல்லேலூயா. இல்லையா? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறது குற்றம் சாட்ட பார்ப்பாங்க. நம்முடைய நடையை பார்த்து குற்றம் சாட்டுவாங்க. நம்முடைய எல்லாத்தையும் பார்த்து மக்கள் குற்றம் சாட்டுவாங்க. ஆனா நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நாம எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க பிள்ளைகள், வாழை பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உண்மை உள்ளவர்களா இருந்தா அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் இல்லை, குறையும் இல்லை. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? 5ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த நாள் தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். இவ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய அதிகாரத்துல அவனுடைய அதாவது ஸ்பெஷலா அவனுடைய வேலையில குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க சொல்றாங்க, அவனுடைய வேத காரியத்துல குற்றம் கண்டுபிடிப்போம். வேத காரியத்துல குற்றம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டுபிடிப்போம்னு சொல்லி அவங்க ஒரு சூழ்ச்சியை செய்யறாங்க. என்ன சூழ்ச்சி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ராஜாவாகிய தரிவிடத்துக்கு போய் ராஜா கிட்ட சொல்றாங்க என்னன்னா, ராஜா, 1 மாதம் அளவும் நீ என்ன செய்யணும்னா, உம்மை தவிர எந்த தேவனாலும் மனுஷனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து யாரும் என்ன செய்யக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. எவ்வளவு காலம்? 1 மாசம் அளவு. 1 மாதம் அளவும் ராஜாவை தவிர யாருகிட்ட போயிட்டு என்ன செய்யாது, விண்ணப்பம் பண்ண கூடாது. அப்படி விண்ணப்பம் பண்ணினா என்ன செய்யணுமா, அவரை சிங்கக்கவியிலே போடப்பட்டவனும் அப்படிங்கிறத ஒரு தாக்கீது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ
இங்க தானியேலுக்கு எதிராக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று உருவாக்குறான். தாக்கீதுன்னா டாக்குமெண்ட். புரியுதா உங்களுக்கு? என்ன டாக்குமெண்ட்? 1 மாத அளவு ராஜா தான் கரியூ தான் பிரதானமானவர். பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் இருக்க யாரும் 1 மாசம் அளவும் ராஜாவை தவிர வேறு யார்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. இதுதான் அவனுடைய கட்டளை. புரியுதா உங்களுக்கு? செஞ்சு அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, ராஜாவுடைய மோதிரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியரும் பெர்சியரும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மேதியரும் பெர்சியரும், இது வந்து அதான் ஹிஸ்டரி. உலகத்துல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரின்னு ஒன்று இருக்கு, வரலாறுன்னு ஒன்று இருக்கு. இத்தனை பேர் வரலாறு படிச்சிருக்கீங்க ஸ்கூல்ல? ஹிஸ்டரி, வேர்ல்ட் ஹிஸ்டரின்னு ஒன்று இருக்கு, உலக சரித்திரம் என்று ஒன்று இருக்கு. அதை இதுக்குள்ளதான் இருக்கு. மேதியர், பெர்சியர், அசீரியர், கிரேக்கர், அதுக்கு பிறகு சீரியர், எப்படி பல சாம்ராஜ்யங்கள் உருவான கதை இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு. ஆமென். ஏன்னா எங்கள் ஆண்டவர் சரித்திரத்துக்கு அப்பாற்பட்ட ஆண்டவர். அல்லேலூயா. நான் இந்த வேத புத்தகத்தை படிக்க ரொம்ப ஆசை அப்படின்னா, இது ஒரு சரித்திர புத்தகம். நிறைய சரித்திரத்தில் நடந்த சம்பவங்கள் இதுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கு. உலக சரித்திரம், அதாவது இன்றைக்கு உலகத்தில் நடக்க போற ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்குது. என்னது அப்படின்னா, ஈரானுக்கு விரோதமான யுத்தம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய யுத்தம் போடுற மூல ஆயத்தமான நிலையிலே அமெரிக்கா தன்னுடைய யுத்த கப்பல்களை கொண்டு போய் ஈரானுடைய முனையில நிப்பாட்டி வச்சிருக்கு. இந்த யுத்தம் நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த யுத்தம் நடந்தால் வளைகுடா நாடுகள் பாதிக்கப்படும். வளைகுடா நாடு எது? சவுதி, கட்டார், துபாய், ஓமான், இதெல்லாம் லெபனான், இதெல்லாம் என்ன நாடு? வளைகுடா நாடு. வளைகுடா நாடு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு என்ன அப்படின்னா, பெட்ரோல் வராது. என்ன வராது? பெட்ரோல் வராது. பெட்ரோல் வராட்டி என்ன செய்ய முடியும்? முறுக்கேலாது இல்லையா? பெட்ரோல் வராட்டி வாகனம் வேலை செய்யாது. வாகனம் வேலை செய்யாட்டி அரிசி வராது, பருப்பு வராது, வெங்காயம் வராது. என்ன வரும்? பட்டினி வரும். என்ன வரும்? பட்டினி வரும். கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். பட்டினி வரும். வந்தா அந்த காலத்துல ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவார். அந்த காலத்துல தான் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. கொரோனா காலத்துல நாம ஜெபிச்ச ஜெபத்துக்கும் இப்ப நம்முடைய ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கொரோனா காலத்துல தூக்கமே வராது இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரர் தும்முனாலே பயம். என்னது? அந்த கொரோனாவோ தெரியல, நமக்கு வந்துருவோம். சிலர் பயம் என்னன்னா, இந்த கொரோனா சென்டருக்கு போக பயம். இந்த கொரோனா சென்டர் வச்சிருந்தாங்க ஒவ்வொரு இடத்துல, ஹாஸ்பிட்டல் இல்லாடி தூர இடங்கள்ல. சிலருக்கு பயம் என்ன வந்து, கந்த காட்டுக்கு கொண்டு போயிருவாங்களோ. அந்த நேரம் ஃபர்ஸ்ட் கொரோனா சென்டர் எங்க இருக்குன்னா கந்தக்காட்டுல. தெரியுமா கந்தக்காடு? அங்கதான் நிறைய பேர் கொண்டு போனாங்க. கந்தக்காடு ஆர்மி கேம்புக்கு. அந்த பயம். ஆனா என்ன நடக்காது? தேவன் அந்த காலத்துல பண்ணின ஜெபத்தை கேட்டு பாதுகாத்தார். இப்ப ஜெபிக்க சோம்பேறித்தனம். எங்க பாஸ்டர் எழும்புறது? காலையில தூக்கமா வருது, எழும்பினாலும் ஜெபிக்க தூக்கம் விட மாட்டேங்குது. ஆமென். வேதம் சொல்லுது, காலத்தை சத்தமா கண்ணுக்கு நித்திரை வராம விழிச்சிருக்கணும். இந்த விழித்திருக்கிறதுக்கும் இயேசுவின் வருகைக்கும் தொடர்பு இருக்கு. விழிச்சிருக்கிறதுக்கு இயேசு வருகைக்கும். இயேசு யாரை போல வருவார்? திருடனை போல் வருவார். திருடன் வருவது யாருக்கு தெரியாது அப்படின்னு நல்லா கொரட்டை விட்டு, நம்ம வாசையில கொரட்டை, சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த இது என்ன சொல்றது, அந்த மெஷின் அதுல அறுக்கிற, அது மரம் அறுக்கிற மாதிரி சில கொரட்டை விடுற, பக்கத்துல தூங்க இல்லாது இல்லையா? அப்படி விட்டு தூங்குறவங்களுக்கு ஏசு வந்துட்டு போயிடுவாரு. காலையில் எழும்புன நமக்கு 7 மணிக்கு தான் காலை, அதிகாலை இல்லையா? 7 மணிக்கு பிறகுதான் என்ன தீபிகா? 7 மணிக்கு பிறகுதான் அதிகாலை
சோத்திரப்படி 7 மணிக்கு பிறகு அப்ப இணைஞ்சிருவாரு. இயேசு வந்துட்டு காலையில் எழுதி பார்த்தா தேத்தனி எங்கடா காணும்னு பார்த்துதா தேத்தனி வைக்க போன ஆளை காணல. தேத்தனி வைக்க போன ஆளை காணல. டிவிக்கார நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அம்மா கடைக்கு போயிட்டா போல சீனி வாங்க இல்லையா, சீனி வாங்க கடைக்கு வாங்கிட்டு போயிட்டா. 8 மணி ஆச்சு ஆளை காணும், 9 மணி ஆச்சு ஆளை காணும் பார்த்தா ஓட்டுருந்த உடுப்பு மட்டும் கிச்சன்ல கிடக்கும். இணைஞ்சிருவாரு. விழிச்சிருந்தா போயிடுவாங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? தேத்தனே வராது. நிறைய பேர் அப்படித்தான். நேற்று ஒரு உள்ள உபவாசம் கொடுத்து வந்துச்சு, வரும்போது கண்ணை கசக்கிட்டு வந்துச்சு. நினைச்சேன் இப்பதான் தூங்கி எழுப்பி வருது. எத்தனை மணிக்கு தெரியுமா? 10 மணிக்கு வந்து சொல்லுது வாலிய பிள்ளை, இப்பதான் நான் எழும்பினேன். அது அழகா ஸ்டைலா சொல்லுது. எப்படி? இப்பதான் நான் எழும்பினேன். எழும்பின கையோட ஜெபசத்தம் கேட்டுச்சு. பள்ளி விளக்கு நிச்சா ஓங்கல விழிச்சா தெரியாது, சட்டையை தூக்கி மாட்டிட்டு பைபிள் எடுத்துட்டு ஜெபத்துக்கு வந்துருச்சு. ஹலோ ஹலோ ஹாய். ஏசு வந்துட்டு போன பிறகு ஜெபிச்சு வேலை கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப ஜெபம் இங்க நடக்குது. ஜெபம் நடந்தாலும் என்னுடைய சத்தத்தை ஓவர் கம் பண்ணிக்கிட்டு சில சத்தம் போடுவாங்க தெரியுமாங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், என்னுடைய சத்தத்துக்கு மேல சத்தம் கேட்கும். அடே பாஸ்டர் ஜெபிக்கிறாரு, நீ ஜெபம் நடக்குது, வந்து உட்காரும். அந்த உணர்வே இல்லை நமக்கு. நம்ம கேட்ட அவருக்கு வேற வேலை கிடையாது. அவர் வந்து என்ன செய்யறாரு? அவர் வந்து ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபிச்சுட்டு போட்டு நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? காது உள்ளவர்கள். இப்ப தானியேலை எதுல குற்றமிடிக்க வகை தேடுறாங்க? தேவனை குறித்த வேத காலத்தை குற்றம் பிடிச்சு ராஜா கிட்ட சொல்லி கடிதமும் எழுதியாச்சு. எழுதி ராஜாவும் கையெழுத்து வச்சுட்டார். 9ஆம் வசனம் என்ன சொல்றது? அப்படியே ராஜா கரிவு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையொப்பத்தை வைத்தார். சொல்லுங்க ஒரு ஆமென். இது யாருக்கு தெரியும் அப்படின்னா தானியேலுக்கு தெரியும். ஏன்னா தானியேலுக்கு முன்னுக்கு தான் இது நடக்குது. ஏன்னா தானியேல் பிரதானிகளில் முக்கியமான பிரதானி. தானியேலுக்கு தெரியாம ஒன்றுமே அந்த இடத்துல நடக்காது. ஆனா தானியேல் யாரு அப்படின்னா தானியேல் வந்து ஜெபிக்கிற மனுஷன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தானியேல் யாருங்க? ஜெபிக்கிற மனுஷன். தானியேல் தேவ சமூகத்துல நிக்கிற மனுஷன். அல்லேலூயா. தானியேலுக்கு இந்த செட்டப்லாம் சரி வராது. அல்லேலூயா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1 மாசம் அளவு ராஜாவை தவிர யாருக்கிட்டையும் ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தானியேலுக்கு அந்த செட்டப் சரி வராது. கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்து 10ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆமென் ஆமென். என்ன நடக்குது? கதவை பூட்டிக்கிட்டு ஜெபிக்கல. சொல்லுங்க ராமன். எங்க வீட்டுல காலையில ஒரு நாள் காலை ஜெபம் நடக்கும். ஒரு நாள் நடக்கும். 4 மணிக்கு தொடங்கினா 6 மணி வரைக்கும், 5:30 மணிக்கு, 5:30, 6 மணி வரைக்கும் போகும். எங்க வீட்டு பக்கத்து வீட்டாக்கள் சேர்ந்து எங்க வீட்டுக்காரிக்கு ஒரு பெட்டிஷன் அனுப்பிட்டாங்க. என்ன பெட்டிஷன்? இருந்தால் ஒரே சத்தம் போடுறாரு காலையில. அதனால என்ன செய்ய முடியல? படிக்கிற பிள்ளைக்கு படிக்க முடியல. இப்ப அங்க திறந்து விடுறாரு காலையில பெரிய சத்தமா. நான் லவுட் ஸ்பீக்கர் வச்சு நான் கத்துறேன். ஆமாவா இல்லையா? அவன் திறந்து விட்டா ஒண்ணும் இல்லை. நம்ம ஜெபிச்சா மட்டும் தான் பிரச்சனை. நான் சொன்னேன் ஜெபிக்கிறத நிப்பாட மாட்டேன். இன்னைக்கு 6 வருஷமா ஜெபிக்கிறேன். சொல்லுங்க ராமன். சில நேரத்துல ஜெபம் வந்து எங்களோட மனசு கேட்பா, நீங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றீங்க கேட்பா. ஏன்னா சமயம் வாய்த்தால் வாய்க்காடி சொல்ற செய்தியை சொல்லிடணும். சில நேரத்துல ஆண்டவர் நிரப்பி விட்டுருவாரு, வைப்ரேஷன் ஆயிடுவோம். ஆண்டவருடைய அதிர்வலை அங்க வீட்டுக்குள்ள கட்டில தூங்க விடாது. எழுத பண்ணும் எல்லாத்தையும். ஏன்னா ஒரு வாய்ப்பு தான், அடுத்த நாள் வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது. ஆனால் பாருங்கள், உருவாக்குவாங்க சட்டத்தை. எங்க வீட்டை சுத்தியில என்ன செஞ்சாங்க? எல்லாரும் கடிதம் எழுப்பி
சபையை நிப்பாட்டும் என்ன செஞ்சாங்க, திட்டமிட்டாங்க. ஆனா சபையை ஒருவனுக்கு நிப்பாட்ட இயலாது. ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த கல்லின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். முடிஞ்ச சபையை நிப்பாட்ட யாருக்கும், ஊழியத்தை யாருக்கு நிப்பாட்ட முடியாது. சபை கர்த்தருடைய சபை. ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை இந்த சபை. அது யாருக்கு நிப்பாட்ட? அவர் தானியேலோ என்றால் என்ன செய்தாராம், பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்கு போய், கொழுப்பு இல்லை அது, எப்படி தன் வீட்டுக்கு போய் கதவை மூடிக்கிட்டாவது ஜோம் பண்ணி இருக்கலாம் இவர், இல்லையா சிஸ்டர்? அப்படியா இல்லையா? கதவை மூடிக்கிட்டாவது மெதுவா ஜெபிச்சிருக்கலாம். ஒரு மாசம் தானே, மெதுவா ஜோம் பண்ணு, ஒரு மாசம் முடியட்டும். அவரு கிடையாது, இவரு கதவை திறந்து வச்சுட்டு பாருங்க, தன் வீட்டுக்கு போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணியை திறந்து வச்சு அங்கே தான் முன்பு செய்தபடி தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்னதாக முழங்கால் படித்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். சொல்லுங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் பயப்பட மாட்டான். சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்கிற மனுஷனுக்கு என்ன இருக்காது? பயம். யாருடையது? பிசாசுடைய. சிலருக்கு ஒரு தலையில சின்ன கட்டி மாதிரி இருந்தாலே பயம். என்ன பயம் அப்படின்னா, கேன்சரா இருக்குமோ. சிலருக்கு வயிற்றுல உருள்ற மாதிரி இருந்தாலே பயம், கேன்சரா இருக்குமோ. பயந்த காரியம் என்ன செஞ்சு யோபுக்கு நேரிட்டது. புரியுதா உங்களுக்கு? சிலருக்கு விசுவாசமே இல்லை. என்னது, நாங்க யாருங்கிறது சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் யார்? நான் யார் என்றால் நான் தேவனுடைய குடிகள். ஹல்லேலூயா. அவர் என்ன ஒரு நாள் கைவிட மாட்டார். சொல்லுங்க ராமன். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு பொருள் இல்லைன்னா, இந்த பொருள் எந்த பக்கத்துல இருந்து வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும், அதை நான் வரும்னு தெரியும். ஆமென். தேவை இருக்குது, தேவை அவர் சந்திப்பார் எனக்கு தெரியும். ஆனா எப்படி சந்திப்பார்னு தெரியாத அவர் சந்திப்பார். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுது, நீதிமானை அப்பத்துக்கு அரைந்து திரிய விட மாட்டார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? இந்த காலை பொழுதுல தேவ சமூகத்துல பாருங்க, தானியேலோ என்றால் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தேவனுக்குள்ளாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். 12ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவுடைய தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாவது மனுஷனையாவது நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கத்தின் கெவியிலே போடப்பட வேண்டும் என்று கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றார். ஆமென். இப்போ இலங்கை அரசாங்கத்தில் ஒரு சட்டம், ஆராதிக்க கூடாதுன்னு வந்தா எத்தனை பேர் ஆராதிக்கும்? ஆமென். ஜெபம் பண்ண கூடாது வீடுகள்ல அப்படி சட்டம் வந்தா எத்தனை பேர் ஜெபம் பண்ணும்? ஆமென். அதுக்கு ஒரு துணிகரம் வேணும், அதுக்கு ஒரு தைரியம், நிர்பந்தம் வேணும். நான் ஒரு நிர்பந்தம் உள்ள மனுஷன் பவுல் சொன்னார் இல்லையா? இப்போ இவர் ஜெபிச்சாரு, ஜெபிச்சு வந்து அவங்க கண்டுட்டாங்க. கண்டு ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜா நீர் ஒரு தாக்கீது செஞ்சு 30 நாள் அளவும் உம்மை தவிர வேற யார்த்த விண்ணப்பிக்க செய்ய முடியாது, அது மேதியருக்கு ஒண்ணுதான் பெர்சியருக்கு ஒண்ணுதான் என்று சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, தானியேலை கைது செய்யறாங்க. வாசிங்க 13ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். சொல்லுங்க ராமன். என்ன குற்றச்சாட்டு? நீ கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையை மதியாமல் தினமும் 3 வேளைக்கும் என்ன செய்யறானா? ஜெபம் பண்றானா. கவனிங்க, தானியேலுக்கு தெரியும் வந்து ஒரு சாம்ராஜ்யத்துக்கு தான் தலைவன், ஆனால்
தேவன் வானத்தை பூமியை படைத்தவர். எத்தனை பேருக்கு புரியுது? தரியு ராஜா அவர் சாம்ராஜ்யத்துக்கு தலைவன். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் சர்வலோகத்தின் பிதா. அவர் வானத்தை பூமியை படைத்து அண்ட சராசரத்தை தன் கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கிற தேவன். அதை அறிந்த தானியேல் அவன் ராஜாவை மதிக்காம இல்லை, ஆனா ராஜாவுக்காக என்னுடைய ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது? ராஜாவுக்காக என்னுடைய ஆண்டவர், என்னுடைய பதவி போயிடும், என்னுடைய உயர் அந்தஸ்து போயிடும், அதுக்காக ராஜா கட்டளை போட்டிருக்கிறார். ராஜாவுக்காக என் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை நான் நிப்பாட்ட மாட்டேன். இதுதான் தானியேலுடைய விசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ராஜ கட்டளையிலே, ராஜ அரமனையிலே, ராஜ சபையிலே முக்கியமான பிரதானியாய் இருந்தாலும் தானியேலுக்கும் ஒரே சட்டம் தான் அந்த ராசத்திலே. ஆனாலும் தானியேல் தன்னுடைய தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை தானியேலோ என்றால் நிப்பாட்டவில்லை. அவன் ராஜாவை மதிக்காம இல்லை, ராஜாவை கனம் பண்ணான். ஆமென். என்ன நடக்குது? ராஜா இந்த வார்த்தையை கேட்டபோது தன்னை மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். இப்ப காலையில கைது செய்ய கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ராஜாவுக்கு தானியேலுக்கும் ராஜாவுக்கு நல்ல ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. நல்ல அவனோடு கூட பிரியமா இருக்கிறான் ராஜா. ஆனால் ராஜா கையெழுத்து வைத்து விட்டதுனால தானியேலை என்ன செய்ய முடியாது? தப்பு வைக்க முடியாது. ஆமென். 2006ஆம் ஆண்டு நான் வேதாம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது, அந்த வேதாம கல்லூரியிலே நான் இலங்கை லங்கா பைபிள் காலேஜ் என்று சொல்ற வேதாம கல்லூரியிலே கற்றுக்கொண்டிருந்த காலம். அந்த காலத்திலே ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். ஒரு கிராமத்துக்கு போ அப்படின்னு பேசுறார். அந்த கிராமம் எங்க இருக்குன்னு தெரியாது. அன்று சொன்னார் போ அப்படின்னு சொல்லும் போது முதல் தடவை சொன்னாரு, சரி ஓகே. இரண்டாவது தடவையும் சொல்றார் போ. ஒரு நாள் மூன்றாவது தடவை ஒரு உபவாச கூட்டத்தில் இருக்கிறேன். உபவாச கூட்டத்தில் இருக்கிற போது வேதாம கல்லூரி ஒவ்வொரு புதன்கிழமை உபவாச கூட்டம் நடக்கும். அந்த உபவாச கூட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் ஆண்டவர் என்னோட பேசுறார், என்னோட கூட இடைப்படுறார். என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் உடைக்கிறார். போ, சீக்கிரமா போ அப்படின்னு சொல்றார். போ. அந்த உபவாச கூட்டத்திலே கடைசி நேரத்தில் எல்லாரும் குழுவாக இருந்து வேதாம கல்லூரி படிக்கிற மாணவர்கள் கையை கொடுத்து ஜெபம் பண்ணுவார்கள். அப்படி ஜெபிக்கும் போது நான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை சொல்லுவாங்க. அப்ப நான் சொன்னேன், என்னோட ஜெபிக்கிற இடத்துல சொன்னேன், ஆண்டவர் என்னை ஒரு கிராமத்துக்கு போக சொல்லுகிறார். ஆனா போவதற்கு தேவையான பணமும் என்னிடத்துல இல்லை, போவதற்கான வழியும் எனக்கு தெரியாது. அப்போ நான் சொல்லி ஜெபிச்ச போது எல்லாரும் பாரத்தோடு ஜெபித்தார்கள். அவர் ஜெபித்த போது அந்த குழுவில் இருக்க ஒருத்தர், அந்த ஊர் பேர் தெரிந்த ஒருத்தர் சொன்னார், நீங்கள் அந்த கிராமத்துக்கு போக வேண்டுமானால் இந்த விதமாக போகணும் என்று சொல்லி ஒரு வழியை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். வழி தெரியும் போ, ஆனா பணம் இல்லை. இப்போ வாசக்கூட்டு முடிந்து டைனிங் ஹாலில் என்னுடைய லஞ்ச் முடிஞ்சு நான் சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது என்னை பின்னுக்கு ஒருத்தர் சுரண்டார். என்னோட படிக்கிற ஒரு சக மாணவன் அப்படி சுரண்டி அவர் என்னுடைய கையில ஒரு தொகை பணத்தை கொடுத்து சொன்னார், ஆண்டவர் போ சொன்ன வேலைக்கு இன்னைக்கு போங்க, அந்த போ சொன்ன வேலைக்கு இன்னைக்கு போங்க. அப்ப நான் போய் நாவலப்பட்டி என்ற நகரத்துக்கு போய் அங்கிருந்து தொலஸ்பாகை என்ற இடத்துக்கு போய் தொலஸ்பாகை என்ற இடத்துல இருந்து இன்னும் ஒரு பஸ் எடுத்து போகணும். பஸ் இல்லை என்றால் 14 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்போ நான் போனேன். தொலஸ்பாகை என்ற இடத்துல இறங்கும் போது நான் இருந்து நாவலப்பட்டிலிருந்து போய் பஸ் இறங்கி கொஞ்ச நேரத்திலே பார்க்கும்போது சொன்னாங்க, அந்த பஸ் போயிட்டு கோத்துளையா என்ற கிராமத்துக்கு போற பஸ் போய்விட்டது, நீங்கள் இனி காலையில போகணும் அல்லது நடந்து போங்கள் என்று சொன்னாங்க. நான் கேட்டேன், நடந்து போறதுன்னா எவ்வளவு தூரம்? அந்த நேரத்தில் என்கிட்ட ஸ்மார்ட் போன் இல்லை. ஆமாம், ஸ்மார்ட் போன் இல்லை. எனக்கு அந்த தோட்டத்துக்கு இல்லாட்டி அந்த கிராமத்துக்கு போறதுக்கான வழியும் எனக்கு தெரியாது. இப்போ நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த கடை முதலாளி சொன்னால், சில வேளை அந்த பஸ் திரும்பி வரும், வந்து திரும்பி போகும், உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் உட்கார்ந்துருங்கள், உங்களுக்கு நான் ஒரு பிளேன் தருகிறேன் என்றார். இலவசமாக பிளேன் கிடைச்சிச்சு. பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனால் பஸ் திரும்பி வருகிறது. ஆமாம், பஸ் திரும்பி வந்தது. பஸ்ல ஏறி போனா யார் வீட்டுக்கு போறோம்னு தெரியாது. ஆனா ஒரு ஞாபகம் இருக்கிறது,
அந்த கிராமத்துல என்னுடைய அம்மாவுடைய ஒரு சகோதரன் இருக்கிறார். எந்த வீடு தெரியாது. அவ பஸ் விட்டு இறங்கி, எல்லாரும் பஸ்ல இருந்து இறங்கி வேக வேகமா வீடுகளுக்கு போறாங்க. நான் இறங்கி நிக்கிறேன். நின்றால் ஒருத்தர் கேட்ட, நீங்க யார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. எங்க தாத்தாட பேர் சொன்னேன். தாத்தாட பேர் சொன்னா, எங்க தாத்தா அந்த எஸ்டேட்ல கணக்க பிள்ளையாக வேலை செய்தவர். அப்போ அவன் சொன்ன, அப்படின்னா இங்க தான் நீங்க போகணும் அப்படின்னு எங்களை மாமாவோட வீட்டை காட்டுறாங்க. பார்த்தா எங்க மாமா வீட்டுல ஒரு 20 பேர் உட்காந்து என்ன செய்யறாங்கன்னா கசிப்பு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கசிப்பு பார் எங்களோட மாமி தான் சப்ளை வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்த மாதிரி சொல்லிட்டான், இப்படி உங்களோட தங்கச்சியோட மகன் வாரார் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன் தெரியும். இப்ப இந்த வாரேன்னு சொன்ன உடனே உட்காந்து அவ்வளவு பெரிய கலைச்சாச்சு. விரட்டிட்டு இந்த கசிப்பு கேன் கணக்குல இருக்குது. கேன் எல்லாம் தூக்கி ஆத்துல போட்டுட்டு வீடெல்லாம் ஃபுல், ஒருத்தரும் இல்லாத மாதிரி, ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு சோதனை. ஆனா எங்களோட மாமா நல்ல பிளட் அடிச்சு அவருக்கு 1க்கும் போயிட்டு 2க்கும் போயிடுச்சு. சாரத்தோடு அப்படியே இருக்காரு. அவர் ஒண்ணுமே நடக்காத ஆள் மாதிரி எப்படியோ அவரை தட்டுக்கிற மாதிரி தூக்கி கதிரையில உட்கார வச்சுட்டாங்க. கதிரை இன்னும் ஓடுது, ஆறா ஓடுது. இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுல கர்த்தர் பேசினார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதான் முதல் செய்தி. அந்த இடத்துல அந்த பக்கத்துல வந்தாங்க. கிறிஸ்தவம் கிடையாது. அன்னைக்கு ஒரு செய்தி என்ன சொல்லப்பட்டது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரை குறித்து பேசுகிறேன். அன்னைக்கு ராத்திரி 25 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரே ராத்திரி 25 பேர் ஏற்றுக்கிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. முதல் பேட்சில் அந்த கிராமத்துல 85 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். அங்கெல்லாம் டேங்கெல்லாம் கிடையாது, ஆத்துல இறங்கி ஞானஸ்தானம். இப்ப சபை வளர்ந்து கொண்டு போகுது. இப்ப அந்த தோட்டத்துல சபை வளர வளர எனக்கு எதிர்ப்பு வளருது எப்படின்னா, எஸ்டேட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு எஸ்டேட், டி எஸ்டேட்டுக்கு அதாவது இந்த ஜனங்க வாழ்ற, நான் போன இடம் ஃபேக்டரிக்கு பக்கத்துல வாழ்றோம். ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு வேலை என்னன்னா, ஃபேக்டரியில போய் தேயிலை அரைக்கணும். ஒரு நாள் தேயிலை அரைக்க போகணும். தேயிலை அரைக்க போவாட்டி அவனுடைய சம்பளம் கிடைக்காது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு காலம் லீவ் எடுத்ததில்லை. இப்ப நான் போன பிறகு நடக்குது, இவங்க ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாம லீவ் எடுத்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஜெபத்துக்கு வராங்க. இது எஸ்டேட் மேனேஜ்மெண்டோட எனக்கும் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொள்வல். ஒரு நாள் எஸ்டேட் மேனேஜர் என்னை தன்னோட ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அவர் சொன்னார், நான் சொல்றதை ஒன்றும் இவன் கேட்க மாட்டேங்கிறான் ஜனங்க, இப்போ நீ சொல்றதை கேட்கறான். அதனால அவன் என்னை கையை பிடிச்சி கூட்டி போய் அவன் மேனேஜர் சீட்ல உட்கார வச்சுட்டு அவன் போயிட்டான். நீ சேர்த்து எஸ்டேட்டை பார்த்துட்டு இப்படி கடன் எதிர்ப்பு. எப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கேம்ப் ஒன்று நடந்தது. காலியில ஒரு குடும்ப முகாம். இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நடந்து வாரம், 14 கிலோமீட்டர் நடந்து பேக்கெல்லாம் தலையில வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர் நடந்து வாரம். வந்தா அவன் கண்டுட்டு தலையை ஆட்டிட்டு போனான். என்ன கண்டு தலையை ஆட்டிட்டு போனான். போயிட்டு இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 5 மணிக்கு இங்கே இப்போ காலையில் இப்போ ஜெபம் நடக்கிற மாதிரி அந்த காலத்துல ஜெபம் நடக்கும்போது என்ன செய்யறானா, காலையில நான் ஜெபிச்சுட்டு என்னுடைய அறைக்கு போய் படுத்துட்டேன். என் அறையை சுற்றிலும் சப்பாத்துக்கள் பூட்ஸ் சத்தம் கேட்குது. யாரு சுத்தி நிற்கிறாங்கன்னா, ஆமி சுத்தி ரவுண்ட் அப் பண்ணுது. 2 வீட்டை ஒரு 2 பேர் உள்ள கதவை தட்டுறாங்க. தட்டி இந்த ஐடென்டி கார்டை பார்த்துட்டு சொன்னாங்க, உன்னோட கொஞ்சம் பேசணும், ரோட்டுக்கு மேலே வா அப்படின்னு. நான் பேசத்தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்றேன், ட்ரௌசரும் போடல, சனத்தோட போயாச்சு. ஓடணும் என்ன செஞ்சாங்கன்னா, ஜீப்பில் ஏறி உட்கார வச்சுட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஜீப் வெளிக்கிடுது போறது. பேசணும்னு சொன்னா என்ன கொண்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அரநாய்க்கா என்கிற இடத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் அந்த சிறையில கம்பி கூட்டுக்குள்ள போட்டாச்சு. வாழ்க்கையில முதல் அனுபவம் கம்பி கூட்டுக்குள்ள போற அனுபவம். என்னத்துக்காக? சுவிசேஷத்துக்காக கம்பி கூட்டுல போட்டாச்சு. போட்டா கம்பி கூட்டுக்குள்ள போனவங்களுக்கு தெரியும். எத்தனை போயிருக்கீங்க? போயிருக்கீங்களா? கம்பி கூட்டுக்குள்ள எப்படின்னா, அதுக்குள்ளேயே தான் டாய்லெட்டும் இருக்கும். சில இடங்களில் டாய்லெட் ஆஃப்ல வாங்கி அதுல வரும், அப்படியே ரவுண்ட் அடிக்கும், அப்படியே சுத்த ரவுண்ட் அடிச்சு அப்படியே நிற்கும் தெப்பக்குளை மாதிரி. அதுக்குள்ளேயே சாப்பிடணும். நான் தண்ணி கூட குடிக்கல. 3 நாள் இருந்த உள்ளுக்கு தண்ணி கூட குடிக்கல. இப்போ என்னன்னா, இரவுல அந்த எஸ்டேட் மேனேஜர் சொல்றான் ஓஎஸ்சிக்கு, மூட்டை காண்டு அப்படின்னு. என்னது, இவனை நல்லா அடிக்கணும். ஏன்னா என்னோட அவன் பயங்கர கோபம். என்னதுக்கு நான் ஜனங்களை மாத்திட்டேன். நான் மூட்டை தளண்டோட அப்படின்னா. இப்ப என்ன செய்யறாங்க, இரவுல என்னை அடிக்கிறதுக்கு ஆக்களை செட் பண்ணி சாராயத்தை வாங்கி கொடுத்து நல்ல பலசாலைகளை கொண்டு வந்து என்னுடைய அறையில விட்டு கூட்டிட்டு
எல்லாரும் போய் தூங்குற மாதிரி போயிடுவாங்க. நான் தூங்கலை, விடிய விடிய தூங்க மாட்டேன், விடிய விடிய தண்ணி குடிக்க மாட்டேன், முடிச்சு நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். ரூமுக்குள்ள வந்தவனுக்கு ஏதோ நடந்துடும், செல்லுக்குள்ள வந்தவனுக்கு ஏதோ அவன் கத்துவான், ஐயோ மா வேற கண்டு ஐயோ என்ன காப்பாத்து கட்டுவான். எனக்கு ஒன்று நடக்காது, அவனுக்கு என்ன நடந்துடும். என்னது, நான் இருக்கிற செல்லுக்குள்ள வந்தவனு அவனை தூக்கிட்டு ஓடுவான். இப்படி 3 நாள் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அது ஒரு கிருபை தான். ஆமென். 3வது நாளைக்கு பிறகு அந்த ஏரியாவுக்கு ஒரு மினிஸ்டர் வந்து, ஏன்னா அந்த காலத்தில் அந்த ஸ்கூலில் நான் டீச் பண்ணேன். எனக்கு ரொம்ப விருப்பமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீரியட் தான் டீச்சிங். நான் வந்து அந்த ஸ்கூலில் டீச் பண்ணனால என்னுடைய மாணவர்கள் எல்லாரும் ரோட்டில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கினாங்க. என்னது, சேர விடுவீங்க, சேர வெளியே விடு. இதை பார்த்து அந்த ஸ்டேட்டில் இருக்க தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினால அந்த ஏரியாவில் ஒரு மினிஸ்டர் வந்து எனக்காக அவர் எப்பைக்கு சைன் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்தாலும் நம்மோடு கூட இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப தானியேலுக்கு பாருங்க, தானியேலுடைய வாழ்க்கையில தானியேலுடைய சட்டத்தின்படி, தாக்கீதின்படி தானியேல் குற்றம் செஞ்சிட்டாரு. இவர் என்ன செய்யணும்? சிங்க கபில போடணும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் கேட்குறீங்க? ஹல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், சிலர் வந்து ஊழியத்துக்கு வரும்போது சில ஊழியக்காரங்க அப்படித்தான் வந்திருக்கலாம். நாங்கள் அப்படி வரல. நாங்கள் வந்து அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு சிறைச்சாலையில் சந்தித்து தான் ஊழியத்துக்கு வந்திருக்கோம். ஆமென். இன்னும் சந்திக்க ஆயத்தமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த சுவிசேஷம் 2,20,00,000 மக்கள் வாழ்ற இந்த தேசம் ரட்சிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 2,20,00,000 மக்கள் வாழ்ற இந்த தேசத்துல தேசம் இயேசு அறியணும். ஹல்லேலூயா. எழுப்புதல் காலத்துல இந்த தேசத்துல 50% மக்கள் இயேசு அறிவாங்க. ஹல்லேலூயா. சபைகளை தேடி ஜனங்க வருவாங்க. அது நிச்சயமா இந்த வருஷத்துல இது ஆரம்பிக்க போகுது. இந்த தேசத்துல ஆரம்பிக்க போகுது. கிராமங்கள்ல பட்டணங்கள்ல ஜனங்க சபைகளை தேடி வர போறாங்க. கர்த்தர் தம்முடைய எழுப்புதலின் வல்லமை தேசத்துல ஊற்றுவார். இது நடந்தே ஆகும். சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆயத்தமா இருக்கணும். பாருங்கள், தாக்கீதின்படி அவங்க என்ன செய்றாங்கன்னா 15 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படா கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். சொல்லுங்க. ஆமென். ஆமென். அடுத்த வசனம். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்திலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தானியேலை கொண்டு வந்து ராஜாவுடைய தாக்கீதின்படி தானியேலை சிங்க கெபியிலே போட்டார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சிங்க கபில போடுறது என்றது சிங்க கபிக்குள்ள இருக்கிற சிங்கங்களை இப்படி இந்த நாள்ல ஒருவருக்கு சட்டம் நிறைவேற்றப்பட போகிறது என்றால் அவங்க என்ன செய்வாங்கன்னா பல நாட்கள் சிங்கங்களை பட்டினியா போட்டு வச்சிருப்பாங்க. பல நாட்கள் சிங்கம் பட்டினியா இருக்கும். பட்டினியா இருக்க சிங்கத்துக்குள்ளதான் தானியேலை போடுறாங்க. போட்டது மட்டுமில்ல, தானியேலை போட்ட சிங்க கபிக்கு மேல ஒரு கல்லை கொண்டு வந்து ராஜாவுடைய முத்திரையும் பிரபுக்களுடைய முத்திரையும் வைத்து அந்த சிங்க கபியை சீல் பண்ணினார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு? ராஜாவுக்கு விடிய விடிய ராஜாவுக்கு நித்திரை வரல, கீத வாசியம் வாசிக்கல, அரண்மனைக்குள்ள போயிட்டு அவர் நித்திரை கொள்ளாதவராய் விடிய விடிய அவர் என்ன செய்யறாரு? உலாத்தி கொண்டிருந்தார். நடந்து கொண்டிருக்கிறான். தூக்கம் வரல. ஐயோ, என்னுடைய சிநேகிதனாகிய தானியேலுக்கு என்ன நடந்ததோ? சிங்க கபியில போடும்போது அவன் என்ன சொன்னா? தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க. சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்க தேவன் ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டார். எங்களை விட்டு விலக மாட்டார். அவர்களை விட்டு விலகிற தேவன் அல்ல. ஆமென். பாருங்கள், புரதேசத்து ராஜாவாகிய கலியில் சொல்லுகிறான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருப்பார். ஆமென். கர்த்தர் தானியேலுடைய தேவனை பார்த்து அவன் சொன்னான். பாருங்கள், காலம் வெளுக்கும் போது எழுந்திருந்து சிங்க கபிக்கு தீவிரமாய் போனான்.
ராஜா கெபி கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய சிங்கக்குழுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அது பார்த்திடுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் பார்த்திடுவார். பட்டினியா கிடந்த சிங்க கபியில தானியேலை போட்டு ராத்திரி முழுக்க சிங்க கபியில போட்ட ராஜா தூங்கல. ஆமென். ஆனால் தானியேல் சிங்க கபியில தூங்கினார். யாருடைய பாதுகாப்பில் தூங்கினார்? சிங்கத்தின் பாதுகாப்பில் தூங்கினார். எத்தனை பேருக்கு புரியுது? சிங்கங்கள் பசியா இருக்க, சிங்கங்கள் சுத்தி இருக்கிற போது சிங்கங்கள் கொட்டாய் விடுது, பசியில கொட்டாய் விடுது. ஆனா தாவீது எவ்வளவு என்றால் குரட்டை அடித்து நித்திரை கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் அப்படித்தான். சிங்கக்கபில போட்டாலும் சிங்கங்கள் தேட அவனை தொட முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன் கண்மணியை தொடுகிறவன் என்னை வாயத்தரங்க. எத்தனை வாயத்தரம் சொல்றீங்க? உன் கண்மணியை தொடுகிறான். யாரை தொடுகிறான்? கர்த்தரை தொடுகிறான். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைக்கு விரோதமா ஒரு காரியம் செய்யறான், அவருக்கு விரோதமா செய்யறான். புதிய ஏற்பாட்டில் சவுல் என்ற மனுஷன் சபையை துன்புறுத்தி தமஸ்குவில் இருக்க சபையை கட்டி இழுத்துக் கொண்டு வருவேன் என்று கடிதம் வாங்கி கொண்டு போனான். ஆனால் என்ன நடந்துச்சு? அவனைத்தான் கட்டி இழுத்துக் கொண்டு போனார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் ஆராதிக்கிறவனை எவனும் தொட முடியாது. அவனை தேவனை ஆராதிக்கிறவனை தொடுகிறான் என்றால் அவன் தேவனை தொடுகிறான். அவன் தேவனை தான் தொடுகிறான். உங்களுக்கு விரோதமா ஒரு ஆயுதம் உருவாக்குறான். சவுலை பார்த்து கேட்டார், சவுளே 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 சவுளே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். சவுளே சவுளே, நீ என்னை துன்பப்படுத்த. இங்க பாருங்க, சிங்க கபில போட்டான். விடிய விடிய சிங்கத்தின் நடுவிலே கர்த்தர் சிங்க கபியிலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி காப்பாற்றினார். சிங்க கபியா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நான் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தால் கர்த்தர் சிங்க கபியில் என்னை காக்க வல்லவர். தானியேல் அரச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தான், ஆனால் அவனுடைய ஜெபத்தை அவன் நிப்பாட்டவில்லை. ஹல்லேலூயா. தானியேல் தேவ சட்டத்துக்கு கீழ்ப்படினான். அவன் ஜெபிச்சான். ஜெபிக்கிற மனுஷனுக்கு எதை குறித்து கவலை கிடையாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னது? கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் என்னை நடத்துவார். ஜெபிக்கிற மனுஷன் வருமானத்து மேல நம்பிக்கை வைக்க மாட்டான், கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற எனக்கோ சத்தமா ஒரு நன்மையும் சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஜெபிக்கிற மனுஷன் சிங்கம் அவன் என்ன செய்ய மாட்டான்? வருமானத்து மேல் நம்பிக்கை வைக்க மாட்டான். யார் மேல் நம்பிக்கை வைப்பான்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமென். கர்த்தர் சிங்கக்கபிலிருந்து தானியேலை காப்பாற்றினார். மனிதனுடைய சூழ்ச்சியும் தேவனுடைய பாதுகாப்பு. மனிதன் சூழ்ச்சி செஞ்சான், தேவன் பாதுகாத்தார். நமக்கு எதிராக மனிதர்கள் சூழ்ச்சி செய்யறாங்களா? மனிதர் நமக்கு எதிராக ஆயுதங்களை உருவாக்குறாங்களா? அதை பார்த்து கலங்க போகணும், அதை பார்த்து திகைக்க வேணாம், அதை குறித்து பயப்பட வேணாம். சிங்கக்கபியிலே போட்டாலும் சிங்கக்கபியிலே காக்க ஒரு சிங்கக்கபிக்கு வருவார். ஹல்லேலூயா. ராஜாவும் அரசாங்கமும் என்ன செய்தது? சிங்கக்கபிக்குள்ள யாரும் போயிடக்கூடாது, சிங்கக்கபியில் இருக்க தானியேலை யாரும் காப்பாற்றக்கூடாது. என்ன செஞ்சிச்சு? அரசாங்கம் ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சு அதுக்கு மேல ராஜமுத்திரை குத்துருச்சு. ஆனா அந்த கல்லுக்குள்ளும் கல்லை உடைத்து கொண்டு அதுக்குள்ளே போக ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யார் அவரு? அவர்தான் கர்த்தர். கல்லுக்குள் தேரையை வைத்தவனே,
அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே, வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே, நன்றி சொல்லுங்க. தானியேலை கூப்பிட்டு கேட்க, ராஜா நீ சிங்கத்தை நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை ஆராதிக்க வல்லவரா இருந்தவன தானியேல் ராஜாவே நீ வாழ்க. ஆமென். என்ன நடந்துச்சு தெரியுமா? யாரெல்லாம் சிங்க கவில தானியேலை போட்டு திட்டம் திட்டினாங்களோ அவங்க எல்லாரும் ராஜா கொண்டு வர சொல்றாரு. ஆமென். வாசிங்க 23 வசனத்தை டக்குனு வாசிங்க. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கி விட சொன்னான். தானியேலை கெபியில தூக்கி விடுங்கப்பா. ஆமென். தூக்கி விட்டாச்சு. அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. என்ன காணப்படல? சிங்கம் கேரி வச்சிருந்துச்சா? சிங்கம் அப்படி அடிக்கும், பார்த்திருக்கீங்களா? சிங்கம் அப்படி அடிக்கும். அடிச்சுச்சா தானியேலை? அடிக்கல. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால், தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். ராஜா கொண்டு வர சொன்னான். யார கொண்டு வராங்க? அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்களுக்கு மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. இந்த சிங்க கெபிக்குள்ளதான் யார் இருந்தா? தானியேலோட எலும்பு உடைச்சுச்சா? இல்ல. ஆனா இவர்கள் சிங்க கெபிக்குள்ள போய் கீழே விழவனுக்கு ஒருவர் 2 பேர் இல்ல, நிறைய பேர். அவர்கள் என்று பைபிள்ல இருக்கு இல்ல, எத்தனை பேர் நமக்கு தெரியாது. அவர்கள் மட்டுமா? அவர் சந்ததிய பூமியில் இருக்கக்கூடாது. இதுதான் ஆண்டோட பிளான். ஆமென். உன்னோடு போராடினவர்கள் என்ன செய்ய மாட்டியா? யார் சொல்றா? கர்த்தர். ஏசாயா 41 நினைக்கிறேன். வாசிங்க ஏசாயா 41. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இல்ல 11 வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி, உன்னோடு எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சி அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். என்னவாகி? நான் சொல்லல, ராஷ்டிரங்க நாசமாகும் சொல்றாரு. இல்ல பைபிள்ல எப்படி? நாசமாகி ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக ஒன்றுமே இல்லாம போயிடுவாங்க. நான் உன்னோடு போராடினவர்களை சத்தமா சொல்ல வாசிங்க. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார்கள். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களோட யாராவது போராடுறாங்களா? போராடினவர்களை தேடியும், ஐயோ இந்த மனுஷனை காணலையே அப்படின்னாலும் தேடியும் என்ன செய்ய மாட்டீங்க? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது. விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்க. உன்னோடு யாராவது போராடுறவனுக்கு காணாம போயிடுவான், இல்பொருளாகிடுவான். உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷன் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? தானியேலோடு போராடினவர்களை பூமியில இராதபடிக்கு தானியேல் என்ன செஞ்ச? ராஜா சிங்க கவியில கொண்டு வந்து அவனுடைய மனைவியோட பிள்ளைகள் எல்லாத்தையும் சிங்கங்கள் உடைத்து அவர்கள் யாரும் சிங்க கவிலிருந்து வெளியே வர தானியேல் வந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? மனிதன் நமக்கு விரோதமா சூழ்ச்சி செய்வான், ஆனா தேவன் இந்த சூழ்ச்சிக்கு மத்தியில் நம்மை பாதுகாப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. மனித சூழ்ச்சிக்கு பயப்படாதீங்க, தேவனுக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. யாருக்கு பயப்படணும்னா சரீரத்தை கொல்றவங்களுக்கு நாம என்ன செய்யக்கூடாது? மனுஷனுக்கு எதை கொல்ல முடியும்?
சரீரத்தை மட்டும்தான் கொள்ள முடியும். ஆனா இவருடைய ஆத்மாவை கொள்ள வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் தேவன். ஹல்லேலூயா. ஆத்மாவை கொள்ள வல்லவருக்கு பயப்படுங்க. மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணீர் கொண்டு வரும். மனுஷருக்கு பயப்படுற பயம் ஆபத்தை கொண்டு வரும். மனுஷருக்கு பயப்பட வேணாம், கர்த்தருக்கு பயப்படு. ஹல்லேலூயா. தானியேல் கர்த்தருக்கு பயந்தான். தானியேல் கர்த்தருக்கு பயந்தான். கர்த்தர் தானியேலை காப்பாத்தினார். மனுஷன் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் நான் சொல்றேன், ஒரு நாள் எல்லா முழங்கால்களும் முடங்கிட்டு ஆகணும், எல்லா நாமும் அறிக்கை செய்துதான் ஆகணும். இதுதான் சட்டம், அதன் நியமம். அது நடக்கும் வரைக்கும் அவன் வரமாட்டான். அவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மனுஷனுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய இறங்கி வருவார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய இறங்கி வருவார். தானியேலுக்காய் சிங்கக்கவிக்கு இறங்கி வந்தார். உங்களுக்காக இறங்கி வருவாரா? எத்தனை பேர் இறங்கி வருவார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே வருவார். எத்தனை பேரா அதை விசுவாசிக்கிறான் இல்லையே? ஆமென். அதை என்ன செய்யறாங்க? விசுவாசிக்கிறான் இல்ல. அதான் பிரச்சனை. ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து கர்த்தரோட அட்டம் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். சிங்கக்கவிக்குள்ள வந்தாருன்னா அங்கேயே வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. தாயின் கருவத்துல ஒரு பிள்ளை உருவாகி டாக்டர் சொல்லிட்டாங்க, என்னது இந்த பிள்ளை வளர்ச்சி இல்ல, இந்த பிள்ளைய பெத்தெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. விளங்குதா? ஏன்னா நம்ம பிள்ளை வயிற்று இருக்கும்போது டிபிடிபியே சாப்பிடுச்சு. அதான் பிரச்சனை. என்ன சாப்பிடுச்சு? டிபிடிபி சாப்பிட்டே அவன் என்ன செஞ்சான்? டாக்டர் சொன்னா பிறக்கவே மாட்டான். ஒரே அழுகை. நாசனை கத்தரட்டும் செய்வார். ஹல்லேலூயா. எலும்பு தம்பி எலும்பு நின்றா. நீ இல்ல நீங்க உட்காருங்க. அவரு அங்க திரும்பி நில்லு. அவன் தான் இந்த குழந்தை. ஹல்லேலூயா. இவன் பிறந்த உடனே நான் முதல்ல போய் பார்க்கணும் போன டிங்க ஆஸ்பத்திரிக்கு போனா, இவங்க அம்மா பேரு எனக்கு தெரியும் மேரின்னு. நான் போயிட்டு நான் ஒரு ஃபாஸ்டர் கோலரெல்லாம் போட்டுக்கிட்டு நான் ஒரு பாஸ்டர், எங்க விசுவாசி ஒன்று பேரி கிடைச்சிருக்கு மேரின்னு. அதை கொஞ்சம் பார்க்கணும்னா அவன் எல்லா லெஜரும் எடுத்து பார்க்குறான். எல்லா லெஜர்ல என்ன மேரிங்கிற ஒரு ஆள் பிள்ளை பெற வரல. இரவு 10 மணி எங்க டிங்கோ ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா கோல் அடிச்சு சொன்னாதான் பிறகுதான் சொன்னாங்க, என்ன பேரு? சர்மிளா. சர்மிளாவா இருக்கான். இரவு 10 மணிக்கு ஆஸ்பத்திரியில ஜெபிச்சுட்டு வந்தேன். ஆமென். அதுக்குதான் அவனுக்கு பினேகாசன் பேர் வச்சது. பினேகாசன் என்ன பேர்? அர்த்தம் ஆசாரியன். எதையும் வென்று கொண்டு வருவான். ஹல்லேலூயா. எதையும் ஜெயிச்சு கொண்டு வருவான் தான் பினேகாஸ். ஆமென். ஆனா அவனுக்கு பேர் என்ன இப்போ? சினேகாஸ். அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது. புரியுது அவங்களுக்கு? நான் கூப்பிடுறது அவனு பினேகாசன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இல்லாததை உருவாக்குற ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப மனிதனுடைய சூழ்ச்சிக்கு மத்தியில யாருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கும்? எத்தனை உங்களோட இருக்குமா? உங்க வீட்டை சுத்தி அவர் பாதுகாப்பாரா? தேவ தூதர்கள் உங்க வீட்டை சுத்தி ராத்திரி நிப்பாங்க. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்க வீட்டை சுத்தி நிற்கும். தேவனுடைய மகிமை உங்க வீட்டை சுத்தி நிற்கும். வேலை சத்தம் நிற்கும். ஆமென். அவர் வேறனுடைய கண்ணிக்கும் வாளாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிக்கிற ஆண்டவர் ஆராதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறனுடைய கண்ணி வாளாக்கும். எங்க சபையில ஒரே ஒரு ஆளை தவிர ஒருத்தருக்கும் கொரோனா வரல. அது கொரோனா வரல, கொரோனா வந்திருக்குமோன்னு கொண்டு போனாங்க. ஒரே ஒரு ஜெபம் தான். காலையில கொண்டு போனா மத்தியானம் வீட்டுல கொண்டு இறக்கிட்டான். ஆனா கொரோனாவே இல்லை. ஏன்னா என்னுடைய ஜெபத்தை மீறி சட்டமா கொரோனா வர முடியாது. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? விசுவாசம் அவ்வளவுதானோ? வரலைங்க, ஒருத்தருக்கு வரல. எங்க சபையில ஒருத்தருக்கு வரல. வர விட மாட்டோம்ல. ஏன்னா வேடனுடைய கண்ணிக்கும் தப்பிக்கிறத ஆராதிக்கும். இன்னொன்னு வருதான், கொரோனாவோட பவரானது ஒண்ணு வருதான். ஆனா இங்க இலங்கைக்குள்ள வராது, வர விட மாட்டோம். வேறொரு கண்ணிக்கு பாலாக்கு கொள்ளினருக்கு தப்பிக்கிற ஆண்டவர் எங்களோடு. ஒவ்வொரு நாளும் காலை 25 மாவட்டத்தில் ரத்தத்துல மூடிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா.
ஒவ்வொரு கிராமத்து ரத்தத்துல மூடிடும் ஒவ்வொரு நாள் காலையில. எந்த தீங்கு தேசத்துக்குள்ள வர முடியாது. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க. ஆமென். நம்புறீங்களா? அவர் என்ன மனுஷன் சூழ்ச்சி செஞ்சாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். சிங்க கபில உங்களுக்காக இறங்கி வருவார். சிங்க கபில உங்களுக்காக இறங்கி வருவார். உங்களோடு கூட அவர் இருப்பார். சிங்கங்கள் என்ன பசியா சிங்கம் இருந்தாலும் சிங்கத்தின் வாயை கட்டி போட தேவன் வல்லவர். உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா பேசுகிறோட நாத கர்த்தர் கட்டுவாரு. அல்லேலூயா. அன்னைக்கு கெச்சிக்கிற சிங்கத்தை எப்படி தானியேல் என்ன செஞ்சானோ, சிங்கத்தை என்ன செய்ய, சிம்சோன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சது போல சிம்சோன் கிழிச்சானா, உங்களுக்கு விரோதமா கெச்சிக்கிற நாவுகளை கர்த்தர் கிழிச்சு போடுவாரு. அல்லேலூயா. தாவீது என்ன செஞ்சா, சிங்கத்தை அவன் என்ன செஞ்சா கொண்டாட வேதத்தில் இருக்குது. உங்களுக்கு எதிராக சிங்கம் போல கெச்சிக்கிற பிசாசு எழுப்பி வரலாம். கெச்சிக்கிற சிங்கத்தின் கையிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்ற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்.